மகிமைப்படட்டும். தேவன் நம்மை அளவில்லாமல் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ந்து இந்த நாளும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவாராம். இந்த மாதம் முழுவதும் நம்மளை ஜெயமாய் நடத்தினவர் வருகிற மாதம் நம்மை அற்புதமாய் இன்னும் மகிமையாய் கர்த்தர் நடத்துவாரார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம சொல்லுவோம். ஆவியானவர் நம்மோடு பேசுவாரார். இந்த காலத்துக்கு ஏற்ற, இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு செய்தியை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமா, எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தர் பைபிள்ல வசனத்தை வச்சிருக்கிறார். ஆமா, அல்லேலூயா. இப்ப நம்ம போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை குறிச்சுதான் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு வேதத்தை ஸ்தோத்திர திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் ஆமென் 4ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெயில், இந்த நாட்கள்ல வெயில் ரொம்ப நம்மளை போட்டு போராடுதுல்ல. ஆமா, பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. வெயில்னா வெயில் பயங்கர வெயிலா இருக்கு. வேதத்தின்படி அந்த வெயில் என்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கறதா இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஐயா சென்னையில் வந்திருக்கிறாங்க. அவங்களை கேளுங்க. நம்ம ஊரை விட பல மடங்கு வெயில் அங்க. சோத்து. ஆமா, அல்லேலூயா. வெயில்னா வெயில், மோசமான வெயில். நம்ம ஊர் வெயிலே என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. இன்னும் பல பகுதிகளில் வெயில் இதை விட அதிகமா இருக்கு. அப்போ வெயில்னால பல நன்மைகள் இருக்கு தேசத்துல. ஆண்டவர் படைச்சார் வெயில, சூரியனை வெயில படைச்சது ஆண்டவர் தான். பகலை படைச்சது ஆண்டவர் தான், இரவை படைச்சது சூரியனை படைச்சது ஆண்டவர் தான், சந்திரனை எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் படைச்சார். ஆமா, ஆனா வெயில், காலை வெயிலும் அந்த சாயங்கால வெயிலும் நமக்கு வைட்டமின் டி கொடுக்கிறது. அதுல மூலமாக நம்முடைய புரோட்டீன் உருவாகிறது, நிறைய ஆக்சிஜன் நமக்கு அது உண்டாக்குகிறது. அப்ப அந்த காலை வெயிலும் சாயங்கால வெயிலும் ஒரு ஆசீர்வாதமான வெயில். ஆனா அந்த இடைப்பட்ட வெயில் இருக்கு பாருங்க, அது மோசமான ஒரு வெயில். அதுல நன்மை இருக்கு, அதுல தீமையும் இருக்கு. ஆமா, இங்க வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஒரு வெயில் ஏறின பொழுது, வெயில் அதிகமாய் அடித்த பொழுது, ஒரு விதை விதைக்கப்பட்ட விதையில அந்த செடி எப்படி போயிடுச்சாம், உலர்ந்து போயிருச்சு. அது வேர் இல்ல, அது உலர்ந்து போனது என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வெயில் ஆமா எதற்கு ஒப்புமையா சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வசனம் சொல்லுது, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடறுகிறார்கள். இவர்களே கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதைகள். அல்லேலூயா. பாருங்க, சோத்திரம். இந்த வெயில் பாடுகளுக்கு ஒப்புமையா உபத்திரவங்களுக்கு ஒப்புமையா சொல்லப்படுகிறது. நீங்க பைபிள்ல நிறைய வெயில் என்கிற அந்த வசனங்களை பார்க்கலாம், உஷ்ணம் என்கிற அந்த வசனங்களை பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. சூடு அப்படிங்கிற நிறைய அந்த அக்கினி சூடு, அதெல்லாம் நம்ம வேதத்தில் நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு ஒரு ஒப்புமையா சொல்லப்படுகிறது. துன்பங்களுக்கு, நம்ம படுகிற எல்லா துயரங்களுக்கு ஒரு ஒப்புமையாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அதனால்தான் வசனம் சொல்லுது, வெயில் ஏறின போது, வெயில் வந்த போது, சோத்திரம், அந்த செடியின் மேல், அந்த வளர்ந்திருக்கிற அந்த செடியின் மேல் பட்ட பொழுது, அல்லேலூயா, துன்பம் வந்த போது, உபத்திரம் வந்த பொழுது, இடறல் வந்த பொழுது, நெருக்கம் வந்த பொழுது, அந்த செடி அல்லேலூயா காய்ந்து போனது. அது அல்லேலூயா அந்த செடி உலர்ந்து போனது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெயில் என்னெல்லாம் செய்தது? ஆமா, ஒன்று, வெயில் வந்ததினாலே அது உலர்ந்து போனது. எல்லாரும் சொல்லுங்க, உலர்ந்து போனது, காய்ந்து போனது. சோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு காய்ந்து போன ஒரு ஜீவியம், காய்ந்து போன ஒரு அனுபவம். சோத்திரம். என் வாழ்க்கையில சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில சூழ்நிலைகள் வரும் பொழுது என் வாழ்க்கை எப்படி போயிருச்சு, காய்ந்து போன அனுபவம். பிரகாசிக்க வேண்டிய நான், கனி கொடுக்க வேண்டிய நான், வளர வேண்டிய நான், சில நாட்களுக்குள்ளாகவே காய்ந்து போன. வளருகிறோம் ஆனால் காய்ந்து போகிறோம். ஒரு வெயில், ஒரு பாடு, ஒரு உபத்திரம், ஒரு துன்பம், ஒரு
ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நல்லா வருகிற வாழ்க்கை திடீர்னு காய்ந்து போகுது, நல்லா வருகிற வாழ்க்கை திடீர்னு அது பட்டு போகிற ஒரு நிலை. அல்லேலூயா, ஆமீன், ஸ்தோத்திரம். இங்க வெயில் வந்த உடனே முதலாவது விஷயம் உலர்ந்து போனது. அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில உலர்ந்து போன ஒரு ஜீவியம், காய்ந்து போன ஒரு ஜீவியம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காய்ந்து போன நிலையை மாற்ற வந்திருக்கிறார். உலர்ந்து போன நிலையை கர்த்தர் மாற்ற வந்திருக்கிறார். ஒருவேளை நான் காய்ந்து போயிட்டேன், பல நண்பர்களினாலே, பல உறவினர்களினாலே, பலவிதமான பாடுகள், சூழ்நிலை நிமித்தம், என்னை சுற்றி வருகிற சில சூழ்நிலை நிமித்தம் நான் காய்ந்து போயிட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியல, தேவ சமூகத்தில் என்னால நின்று கனி கொடுக்க முடியல, நல்ல பாட முடியல, நல்ல துதிக்க முடியல, நல்ல ஜெபம் பண்ண முடியல. நான் உலர்ந்து போன ஒரு நிலையில நான் இருக்கேன். ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா. இரண்டாவது வெயில், ஆமென், வந்த உடனே இரண்டாவது என்ன நிலை வருகிறது? ஸ்தோத்திரம். வெயில் என்ன செய்கிறது? யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் அது 21வது வசனத்தை, ஆமென், அல்லேலூயா, வாசிக்கும் பொழுது, இங்க வாசிக்க ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமா, அல்லேலூயா. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதை விடியற்காலம் தோறும் அவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற உருகி போகும். மன்னாவை குறித்து சொல்லப்படுகிறது. தேவன் கொடுத்த வானத்திலிருந்து இறங்கின மன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசலாக விசேஷமாக கொடுக்கப்பட்ட அந்த மன்னா, சோத்திரம், ஆசீர்வாதமான மன்னா, அது யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத அற்புதமான ஒரு மன்னா, இதுவரையும் கொடுக்கப்படாத ஒரு விசேஷித்த மன்னா, சோத்திரம். அந்த இஸ்ரவேல் ஜனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த மன்னாவில ஒரு விஷயம் இருக்கு. அந்த மன்னாவின் மேல் வெயில் பட்டுச்சுன்னா, அந்த வெயில் பட பட அது என்ன செஞ்சிருவா? உருகி போயிடும். முதலாவது நான் சொன்ன, வெயில் பட்டுச்சுன்னா உலர்ந்து போகும், காய்ந்து போகும். இரண்டாவது உருகி போகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் காணாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எப்படி மறைஞ்சு போகுதுன்னு சரியா? சோத்திரம். அந்த வெயில் பட்ட உடனே அது உருகி போயிருமா, அந்த இடமே இல்லாம போயிரும். ஆமென். அந்த ஆசீர்வாதமே இல்லாம போயிரும், அந்த நன்மையே கிடைக்காம போயிரும். நன்மை வந்த மாதிரி இருக்கும், ஆனால் காணாம போகும். இரண்டாவது காணாமல் போன நிலை. இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இதுவரை இருந்தது எப்படி போச்சுன்னே தெரியல, எப்படி அழிஞ்சதுன்னே தெரியல, எப்படி இல்லாம போச்சுன்னே தெரியல. காசு வந்த மாதிரி இருக்கும், ஆனா கையில காசே இருக்கா? சோத்திரம். சமாதானம் இருந்த மாதிரி இருக்கும், திடீர்னு சமாதானம் வர, சண்டையா இருக்கும். சோத்திரம். வாழ்க்கையில பலவிதமான இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், காணாமல் போன உருகி போன நிலை. இருந்ததெல்லாம் உருகி போய், இருந்ததெல்லாம், ஆமென், அல்லேலூயா, காணாமல் போகிற ஒரு நிலை. வெயில், அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை, சூழ்நிலைகளை கொடுக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாடுகள், இப்படிப்பட்ட வெயில் இருந்து கர்த்தர் நம்மளை தப்புவிக்க தேவன் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோபு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோபு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மூன்றாவது வெயில் என்ன செய்கிறது என்று மூன்றாவது நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி, அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன. ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது உருவழிந்து போகிற நிலை. சோத்திரம். மூன்றாவது என்ன நிலை? வெயில் பட்ட உடனே பாடுகள். வெயில்னா நீங்க யோசிக்க வேண்டாம், பாடு, உபத்திரவம், நம்ம சுற்றி இருக்கிற பல விதமான நெருக்கங்கள். சோத்திரம். அப்ப மூன்றாவது என்ன நிலை வருகிறது? உருவழிந்து போகிற நிலை. சோத்திரம். அப்படின்னா இருக்கிற அந்த ஷேப் மாறி வேறொரு ரூபமாய் மாறிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இழந்து போய் இருக்கிற ரூபம் மாறி வேற ஒரு அடையாளமே மாறி போகும். சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள் இந்த வெயில், அல்லது இந்த உஷ்ணம், இந்த அனல், சோத்திரம், இப்படிப்பட்ட நிலைக்குள் மாறுகிறது. சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. இந்த வெயில் பட்ட உடனே, சோத்திரம், உருவம் மாறுகிற, உருவழிந்து போகிற, இருக்கிற நிலையை மாற்றுகிற, அதை அழித்து போடுகிற, கரைத்து போடுகிற, அடையாளத்தை மாற்றுகிற, ரூபத்தை மாற்றுகிற ஒரு நிலைதான் இந்த வெயில் நம்மளை கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. வெயில்ல நீங்க போயிட்டு வந்த உடனே உங்க மூஞ்செல்லாம், முகமெல்லாம் மாறிடும்.
ஆமா, அல்லேலூயா. அது படுகிற அந்த வெயில்ல பட்டது நிமித்தம் நம்முடைய சரீரமே நம்ம உருவம் என்ன செய்யுது, மாறுகிறது. சோத்திரம். அது போல நம்முடைய வாழ்க்கையில சில டைம்ல உங்க வாழ்க்கையை மாற்றுகிற நல்லா இருக்கிற விசுவாசிகள், நல்ல பிரகாசிக்கிற விசுவாசிகளுடைய நிலைகள் பல நேரங்கள் நம்முடைய உருவங்கள் மாறுகிறது, நம்முடைய ரூபம் மாறுகிறது, நம்முடைய நிலைகள் மாறுகிறது. நல்ல ஒரு நிலைக்கு நேரா ஸ்டாண்டர்டா நம்மளால இருக்க முடியல, தன் ஸ்தானத்துல உறுதியா நம்முடைய வாழ்க்கை இருக்க முடியல. சில வெயில், சில போராட்டம், சில பாடுகள், சில சூழ்நிலைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடையாளத்தை மாற்றுகிறது, நம்முடைய ரூபத்தை அது மாற்றுகிறது. கர்த்தர் இவைகளிலிருந்து நம்மளை ஜெயிக்க விரும்புகிறார். ஆமென். நான் உலர்ந்து போக மாட்டேன், நான் உருகி போக மாட்டேன், நான் உருவழிந்து போக மாட்டேன். கர்த்தர் இவைகளிலிருந்து எனக்கு ஒரு ஜெயத்தை, விடுதலையை, எனக்கு நல்ல ஒரு கால சூழ்நிலைகளை, நல்ல மலைகளை, நல்ல இயற்கையான நல்ல ஆசீர்வாதமான காற்றை கர்த்தர் எனக்கு வர பண்ணுவாராக. எனக்கான ஒரு நிழல் வருவதாக, எனக்கான ஒரு நிழல் உதிப்பதாக. என் வெயிலில் படுகிற பிரயாசங்கள், வெயில் படுகிற பாடுகள், வெயில் தருகிற எல்லா சோதனைகளிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பாராக. ஆமென். சோத்திரம். நான்காவது, ஆமென், இந்த வெயில் என்ன செய்கிறது என்று, ஆமென், அல்லேலூயா, யாக்கோபு 1 வாசிக்கும் பொழுது, ஆமென், யாக்கோபு 1 வாசிக்க கேட்போம். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதனுடைய பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழியில் வாடி போவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. வெயில், அல்லேலூயா, கடும் வெயிலுடன் உதித்த அந்த பூ அது உலர்ந்து அது மடிந்து போகிற நிலை. அப்படின்னா அது ஒரு அழிந்து போகிற நிலை. ஸ்தோத்திரம். மரணத்துக்கு ஒப்புமையா சொல். ஒரு பூ, அல்லேலூயா, ஒரு புல், ஒரு பூ உதிர்ந்து வரும் பொழுது, அது நல்ல கலகலன்னு இருக்கும் பொழுது, அந்த வெயில் பட்டுடனே அது மரித்து போகிற, அது இழந்து போகிற ஒரு நிலை. நிறைய நேரம் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில சில திடீர் மரணங்கள், நம்ம சிறு வயது மரணங்கள், சிறு வயது விபத்துகள், சிறு வயதுல பலவிதமான அழிந்து போகிற ஒரு நிலைக்கு நேராக பலவிதமான பாடுகள் நம்மை சுற்றி வரலாம். கர்த்தர் அவைகளை ஜெயிக்க விரும்புகிறார், அவைகளை மேற்கொள்ள விரும்புகிறார். நான் அழிந்து போக மாட்டேன், என் குடும்பம் அழியாது, என் வாழ்க்கை அழியாது. கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுப்பா. ஒரு பூ அழிந்து போகிற மாதிரி, அது அழிந்து போகிற மாதிரி என் வாழ்க்கை அழிந்து போகாது. அது கடும் வெயில் அதில் பட்ட உடனே அது என்ன, உலர்ந்து போனது, அது உயிரற்று போனது, அது அழிந்து போனது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. உலர்ந்து போன நிலை. ஆமென். அல்லேலூயா. உருகி போன நிலை. ஆமென். உருவழிந்து போன நிலை. ஆமென். உயிரற்ற ஒரு நிலை. சோத்திரம். அல்லேலூயா. இந்த நிலையை பரிசுத்த ஆவியான மாற்றுவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலர்ந்து போன, உருகி போன, உருவழிந்து போன, உயிரற்ற இந்த நிலை மாறணும்னா நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வேதத்துல சில தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள். அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல சில மனிதனுடைய வாழ்க்கையில சில உஷ்ணம் வந்தது, சில பாடு வந்தது, சில வெயில் போன்ற சில சோதனைகள் வந்தது. அந்த சோதனைகள் எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள் என்றுதான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. வெயில் ஏறின போது ஒருவேளை நீ உலர்ந்து போயிருக்கலாம், உருகி போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். உருவழிந்து போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், ஆமென், உயிரற்ற ஒரு நிலை வந்திருக்கலாம். கர்த்தர் இவைகளை ஜெயிக்க விரும்புகிறார். நம்பர் 1, சோத்திரம். இப்படிப்பட்ட வெயில், உஷ்ணம், பாடுகள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? சோத்திரம். 1, தேவனோடு நாட்டப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனோடு நாட்டப்பட வேண்டும். எரேமியா 17 ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா 17 வாசிக்க கேட்போம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதையும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அதான் சொன்ன, தேவனோடு நாட்டப்பட்ட என்னுடைய வாழ்க்கை என்னதான் உஷ்ணம் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் மழை இல்லாத வறட்சியான காலமா இருந்தாலும் நான் கனி கொடுப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் தப்பாமல் கனி கொடுப்பேன், என் வாழ்க்கையில் பச்சையா இருப்பேன், அப்படி என்றால் செழிப்பா இருப்பேன், நான் பட்டு போக மாட்டேன், காய்ந்து போக மாட்டேன், உலர்ந்து போக மாட்டேன், உருவழிந்து போக மாட்டேன். ஏன்னா நான் தேவனோடு நாட்டப்பட்டவன். வசனம் சொல்லுது, தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட என்னுடைய வாழ்க்கை. தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரங்களில் தன் வேர்களை விடுகிறதும். பாருங்க, நல்ல அந்த தண்ணீர் ஓரத்தில் இருக்கிற மரத்தை பாருங்க, மற்ற இடத்துல இருக்கிற மரத்தை பாருங்க, அது ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி இருக்கும். தண்ணீர் அண்டில் இருக்கிற மரம் நல்ல சலசல நல்ல செழிப்பா இருக்கும். அந்த மரத்துக்கு பக்கத்துல போனாவே குளுமையா இருக்கும். சோத்திரம். எப்பொழுதுமே தண்ணீரோடு இருக்கிற ஒரு அல்லேலூயா ஜீவியம். அல்லேலூயா. இன்னைக்கு தண்ணீர்னு சொன்னா நம்மால் இந்த தண்ணீரை நினைச்சிருவான். சோத்திரம். அதனால தண்ணீர் பேசுறதுக்கே கொஞ்சம் ஒரு மாறுதா இருக்கு. சோத்திரம். பாஸ்டர் சொல்லிட்டாரு, எப்பொழுதுமே தண்ணீர் இருக்குன்ட்டாரு. ஆமா, அல்லேலூயா. அப்படின்னு தப்பாலாம் கணக்கு பண்ணிடாதே. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை இங்கு சொல்லப்படுகிறது. சோத்திரம். ஆவிக்குரிய ஜீவியத்தை சொல்லப்படுகிறது. 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரையே நம்பி கர்த்தரையே என்னாலும் அவர் சமூகத்தில் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட, தேவனோடு நாட்டப்பட்ட, தேவனோடு நிற்கிற ஒரு ஜீவியம். சோத்திரம். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நிக்கிறதல்ல. வாரத்தில் ஒரு நாள் வந்தோம், ஆவியில் நிரம்பி பயங்கரமா, ஆவியில் நிரம்பி பயங்கரமா பாட்டு பாடி, ஆமா பயங்கரமா நம்ம ஆண்டவருக்கு அப்படி ஆக்ஷன் காட்டிடுறோம். திங்கட்கிழமையிலிருந்து எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, உபவாசம் இல்ல, அல்ல தேவனோடு நடக்கிற ஒரு பரிசுத்த ஜீவியம் இல்ல, கெட்ட வார்த்தை பேசுறது, கண்ட வார்த்தைய பேசிட்டு கண்ட மாதிரி உலகத்துல திரிஞ்சு அலைஞ்சு. சோத்திரம். ஆமா, அல்லேலூயா. வாழ்க்கை எல்லாம் நம்ம நஷ்டப்படுகிற ஒரு ஜீவியமா இருக்கிறது. ஒரு செழிப்புள்ள தேவனோடு நடப்பட்ட என் வாழ்க்கை. நான் ஜெபிக்கணும், ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கணும், தேவனை தேடுகிற நேரத்துல ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நின்று கர்த்தரை தேடணும். அவரோடு நடப்பட்ட, அவர் கால்வாய் ஓரங்கள் வேர்களை விடுகிற, நான் தேவனோடு வேறு உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனோடு நடப்பட்ட ஒரு வாழ்க்கை. என் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக பசுமையா இருக்கணும். ஆமென். வரமாட்டேங்குப்பா. வசனம் சொல்லுது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருப்பது. நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். வசனம் அழகா தான் சொல்லுது. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பேலன். சோத்திரம். கர்த்தரோடு கூட நம்ம இருப்பதுதான், மகிழ்ச்சியா இருப்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பேலன். காலை எந்திரிச்சு சொன்ன அல்லேலூயா, வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு சோத்திரம் சொல்லி பிரைஸ் லார்ட் சொல்லி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், இந்த நாள் முழுவதும் செம்மையா நடத்துவார். பக்கத்துல விசுவாசி இருந்தானா அவங்கள பார்த்து சோத்திரம் சொல்லி நம்ம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், கர்த்தர் இந்த நாளை சிறப்பா செய்வார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எழுந்து சொல்றாமா. சனியனை, பேய, கழுதைய, எந்திரி, எருமக்காடா மாதிரி தூங்குற அப்படின்னு காலை எந்திரிச்சு சொன்ன சண்டை, காலையில எந்திரிச்சு சொன்ன வம்பு. சோத்திரம். ஆமா, காலையிலேயே ஒரே வம்பு, காலையிலேயே ஒரே சண்டை. சோத்திரம். வேலைக்கு போ, கழுத எரும மாடு மாதிரி படுத்து கிடக்கு, வேலைக்கு போகுதா ஆமா செனமாடு மாதிரி கிடக்கு, எத்தனை சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது அப்படின்னு ஒருவருக்கொருவர் திட்டி, புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகளோடு சேர்ந்து சண்டை, மருமக்கள் மாமியாரோடு சண்டை, குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, ஆவிக்குரிய செழிப்பு அங்க இல்ல, பச்சை இல்ல, காய்ந்து போன ஒரு நிலை. என்ன ஆமீன் வர மாட்டேன். காலையில் விடிய காலை எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காலை எந்திரிச்சு ஆண்டவரை பரிசுத்தத்தோடு சந்தோஷத்தோடு தேவனை தேடுகிற ஒரு ஜீவன் எவ்வளவு நல்லா இருக்கும். காலையில் எந்திரிச்சொன்ன எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. ஐயோ, சாத்தான் போட்டு அமுத்து காலையில 9 மணிக்கு மேலதான் முழிப்பே வருது, பேய் தூக்கம். ஆமா, அல்லேலூயா. தேவனை தரிசிக்க விட மாட்டேங்குது, தேவனை பார்க்க விட மாட்டேங்குது, தேவனை துதிக்க விட மாட்டேங்குது, பாட்டு பாடினாவே பாட்டு பாட வர மாட்டேங்குது. என்ன ஆமீன் வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். அல்லேலூயா. தேவனை உயர்த்துகிற துதிக்கிற ஒரு ஜீவியம் இருக்கா? தேவனை குறிச்சு 4 பக்கம் சொல்றோமா? சந்தோஷத்தோட தேவனை துதிக்கிறோமா? டிவி கேக்கு ஓட்டு போடு, டிவி கேக்கு ஓட்டு போடு, டிவிக்கு ஓட்டு போடுந்தா அல்லேலூயா. நம்முடைய பிரச்சாரம் எல்லாம் நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாம் அப்படிதான் போயிருச்சு.
என்ன திடீர்னு இப்படி வருதுன்னு பாக்குறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். தேவ சித்தத்தை நிறைவேற்று தேவன் தேசத்துக்கு ஆசீர்வாதம் தருவார். தேவனுக்கு தேசத்தை தேவன் நன்மை கொண்டு வருவார். அல்லேலூயா. தேவனோடு நடப்பட்ட, தேவனோடு நாட்டப்பட்ட ஒரு ஜீவியம். தேவனை நாட முடிய மாட்டேங்குது, தேவனை தேட முடிய மாட்டேங்குது, தேவனோடு இருக்க முடிய மாட்டேங்குது. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இந்த செடி அல்லேலூயா உலர்ந்து போனது? ஏன் இந்த அல்லேலூயா செடி உலர்ந்து போனது? ஏன் காய்ந்து போனது? காரணம் என்ன? சோத்திரம். பாருங்க, அல்லேலூயா. மார்க் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க வேர் இல்ல. சோத்திரம். என்ன இல்லைங்க? வேர் இல்ல. சோத்திரம். அந்த வசனத்தை வாசிங்க, 17 வாசிங்க. 4:17. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதனால. எப்படிங்க? வேர் இல்ல. வேர் இல்லாத மரம் என்ன செய்யும்? சீக்கிரம் போயிடும். அது நிக்க முடியாது, வளர முடியாது. நீ வளர்றதுக்கு முன்னாடி அது சிறு பருவத்திலே நீ நல்ல வேர் இருக்கணும். சோத்திரம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் வேர் இல்லாத ஒரு ஜீவியம், ஏதோ ஒரு மேலாப்புல ஒரு ஜீவியம். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. ஏதோ ஒரு மேலாப்புல வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ற ஒரு ஜீவியம் இல்லை. ஏதோ கடமைக்காக ஆண்டவர், ஏதோ தேவைகளுக்காக ஆண்டவர், ஏதோ ஒரு சடங்காச்சாரத்திற்காக ஆண்டவர். என் ஜெபம் கேட்கப்பட்டா போதும், என் தேவை சந்திக்கப்பட்டா போதும், இது நடந்தா போதும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஆண்டவர். வேறு இல்லாத ஒரு ஜீவியம். நீ நல்ல வேறுள்ள ஒரு வாழ்க்கையா இருந்தா எந்த உஷ்ணம் வந்தாலும், வெயில் அடிச்சாலும், என்ன வந்தாலும் அந்த மரம் தப்பாமல் கனி கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்க நிறைய பேர், நான் இன்னைக்கு நிறைய வாட்ச் பண்ணேன். சோத்திரம். நிறைய பேர் வாயை திறக்க மாட்டோம். நிறைய பேர் நல்லா துதிச்சு ஆராதிச்சு கொண்டிருந்த தேவ பிள்ளைகள் நிறைய பேர் இன்னைக்கு ஆவியில நிரம்ப முடியல. காரணம், வீட்டுல ஜெபம் இல்ல, வீட்டுல ஒரு ஆவிக்குரிய நிலை இல்ல, தேவனோடு நாட்டப்பட்ட வாழ்க்கை இல்ல, வேறு இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. தேயிலையும் வேர் தேவனோடு தங்களுக்குள் வேறு இல்லாதனால தான் வசனம் சொல்லுது, கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து. கொஞ்ச காலத்துக்கு ஆண்டவர், கொஞ்ச காலத்துக்கு சபை, கொஞ்ச காலத்துக்கு இந்த ஆண்டவர் போதும் என்கிற அந்த நிலையில் இருக்கிற ஒரு ஜீவியம். நீங்க தேவனோடு நாட்டப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா, நல்ல வேர் கொண்டவர்களா இருந்தீங்கன்னா, எந்த போராட்டம் வந்தாலும், என்ன வெயில் அடிச்சாலும் அது உங்களை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் தேவனோடு நாட்டப்பட்டவன், தேவனோடு நடப்பட்டிருக்கிறவன். நான் செழிப்பாத்தான் இருப்பேன், நல்ல சிறப்பாத்தான் இருப்பேன். நான் துக்கமா இருக்க மாட்டேன், நான் சோம்பலா இருக்க மாட்டேன், நான் தூங்குறவனா இருக்க மாட்டேன். நான் ஹல்லேலூயா சுறுசுறுப்பா உற்சாகமா இருப்பேன். எந்த காரியம் செய்வதற்கு நான் உற்சாகமாய் காணப்படுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க நிலையை குறித்து அடுத்து சொல்லப்படுகிறது, கொஞ்ச காலம் மாத்திரம் தான் நிலைத்திருக்கிறார்கள், வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும். எப்படிங்க? இவங்களுக்கு சில உபத்திரம் வரும்பொழுது இவங்களால நிக்க முடியல. ஏன்னா காரணம் வேற இல்ல. ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு வசனத்தை சொன்னாவே பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கெல்லாம் வசனத்தை கூட பேச முடியல. பாஸ்டர் இந்த வசனத்தை எனக்குன்னே அம்பு எறிகிற மாதிரி எரிஞ்சிட்டாரு. தெரியுமா உனக்கு? பிரசங்கத்தை கேட்டியா? இந்த வசனம் சொன்னார் பத்தியா? அது எனக்குன்னே என்னை பார்த்துட்டே அம்பு எறிகிற மாதிரி எரிஞ்சிட்டார். என் இருதயத்துல குத்துன மாதிரி குத்திட்டார். இன்னைக்கு வசனமே சிலருடைய வாழ்க்கையில என்னதான் மாறுது? என்னதான் மாறுது? ஆமா, ஏற்றுக்கொள்ள உபத்திரமாய் மாறுது, அது துன்பமாய் மாறுது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வேர் இல்லை. என்ன வந்தாலும் இயேசுவுக்காக வாழ்வேன், தேவனுக்காக வாழ்வேன் அப்படிங்கிற உறுதியான அந்த வேர் இல்லாதனால தான் வசனத்து நிமித்தம் தேவ சமூகத்துல பல நேரங்கள் வருகிற உபத்திரவத்தை தாங்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நல்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறவங்க என்ன வசனத்தை கொடுத்தாலும், என்ன வார்த்தை பேசினாலும், ஆமீன், அவர்கள் தேவனுக்காக கனி கொடுப்பார்கள், ஒப்பு கொடுப்பார்கள். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் துன்பம் உண்டான இடரல் அடைகிறார்கள். வேறு இல்லாதனால தான் நாங்க அந்த சர்ச்சுக்கு போலான்னு இருக்கோம். வேர் இருந்துச்சுன்னா அந்த வேர் என்ன செய்ய முடியாது? இந்த மரத்தை என்ன செய்ய முடியாது? புடுங்க முடியாது. சோ இதை யாராலும் அசைக்க முடியாது. அப்ப வேர் இல்லைன்னா இந்த மரத்தை எங்க வேணா புடுங்க என்ன செய்யலாம்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, வேரோட தான் இருக்கிறீங்களா இல்ல வேர் இல்லாம இருக்கிறீங்களா? எப்ப பிச்சுட்டு போலான்னு இருக்கிறீங்களா? ஆமே, வேர் உள்ள ஒரு வாழ்க்கை.
இந்த சபை, இந்த ஊழியம், இந்த ஆண்டவரோடு, இந்த பாஸ்டரோட, இதுதான் என்னுடைய வருகை மட்டும், தேவனுடைய மரணம் வரைக்கும் என் வாழ்க்கையை அசைக்க முடியாத ஒரு ஜீவியம் அப்படிங்கிற உறுதியா நின்னா இடரல் வராது. நம்மளால சாய்க்க முடியாது. நம்ம செழிப்பாய் பசுமையாக தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையா. கற்பாறைனா சோத்திரம், கடினமான ஒரு வாழ்க்கை. அதுக்குள்ள விதைய என்ன செய்ய முடியாது, விதைக்க முடியாது. இருதயம் கடினமா. போன வாரம் கூட நான் சொன்னேன், பெத்சாயிதா அந்த பட்டணத்தால் கடின இருதயமா இருந்தாங்க. இருதயம் எப்படி இருந்ததா, கடின இருதயம். எனக்கு இந்த சிரிக்காத ஆளுங்க மேல ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். இந்த சிரிக்கலின்னு வச்சுக்க, நான் ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது ஒரு சிரிக்கணும், ஒரு ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். கர்த்தர் நம்ம அதுக்காக தான், மகிழ்ச்சியாகத்தான் அல்லேலூயா தேசத்துல நம்ம படைச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த உம்முன்னு இருக்குது, உருன்னு இருக்கு, இந்த ஆளெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பார்க்க வேணும் ஜோத்திரம். ஆமா, அல்லேலூயா. அவர் சந்தோஷமா தேவ சமூகத்துல மகிழ்ச்சியோடு அவர் சந்நிதியில் என்ன செய்யுங்க பாருங்கன்னு வசனம் சொல்லுது. அப்ப வரும்பொழுதே துக்கத்தோடு இல்ல, வரும்பொழுதே நான் சிரிக்க மாட்டேன், நான் அப்படித்தான் இருப்பேன், உருதான் இருப்பேன், நீங்க பாஸ்டர் போட்டு சொல்றதுக்கு தான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க கூடாது. சோத்திரம். சங்கீதக்காரன் அழகா சொல்றார், மகிழ்ச்சியோடு அவர் சந்நிதியில் ஆனந்த சத்தத்தோடு. எப்படிங்க, ஆனந்த சத்தத்தோடு. இன்னைக்கு அந்த ஆனந்த சத்தம் இருக்கா? சீரியல் பார்க்கும்போது என்ன ஆனந்த சத்தம், என்ன ஆமீன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சிலரும் ஜெபம் பண்ணாதுக்கு இப்ப காரணமே இந்த சீரியல் தான். ஏன்னா கரெக்டா ஜெபம் பண்ற நேரத்துல சீரியல் வருது. ஆமீன் சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. ஆமா, சில பேர் இந்த டிவி பைத்தியத்தை இன்னும் விட முடியல. சோத்திரம். இன்னும் நாடகத்தை இன்னும் சிலருக்கு விட முடியல. சோத்திரம். ஆமா, அல்லேலூயா. இன்னைக்கு செல்போன்லயே நீங்க எல்லாம் பார்க்கலாம், படம் முதல் எல்லா படம் பார்க்கலாம். செல்போன்லயே ஹிந்தி படம் பாக்குறீங்களா, தமிழ் படம், இங்கிலீஷ் படம், ஆமா ஹாலிவுட் படம், எல்லா படங்களும் செல்போன்லயே பார்க்கலாம். எல்லா காரியங்களும் செல்போன்ல பார்க்கலாம். பிசாசு அப்படி எல்லாம் எளிமையா கொண்டு வந்துட்டான். சோத்திரம். ஆமா, அல்லேலூயா. இன்னைக்கு வேர் கொள்ளாத கடின இருதயம் உள்ள விதை விதைக்கப்பட முடியாத ஒரு நிலைக்குள் இருக்கிறதுனால தான் நம்மளால கனி கொடுக்க முடியல, நம்மளால ஆசீர்வதிக்கப்பட முடியல. இந்த வசனம் சொல்லுது, அது உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருப்பது. அல்லேலூயா. நம்ம பாடும் பொழுது நம்ம சபையில எல்லாம் தெரிஞ்ச பாட்டையே தான் பாடுறோம். ஆனாலும் சில பேர் உண்மையதான் இருப்பா. வார வாரம் சில டைம் பாடின பாட்டையே தான் சில டைம். ஏன்னா புது பாடலை பாடினா தெரியாது அப்படிங்கறதுக்காக தான் பழைய பாடலை பாடுறோம். சோத்து. ஆமா, இன்னைக்கு பாடின பாட்டுல எங்க அப்பா காலத்துல ஆரம்பிச்சிருந்து பாடின பாட்டு தான். சோத்து. இன்னைக்கும் சில பேர் உண்மையதான் இருக்கிறாங்க. சோத்து. பாடும்போது நம்ம பாடும்போது பக்கத்துல இருக்கிற ஆள உணர்வை தரணும், தட்டி விட்டு எழுக்கணும். இது பக்கத்துல இருக்கிற முறைச்சு வந்து இடிக்கிறா, வந்து மேல இன்னைக்குன்னு பார்த்து இப்படி வந்து இடிக்கிறா, இப்படி வந்து மேல மேல சாயரா. சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அம்மா புருஷன் ரசிக்கப்படவே இல்லை, ரொம்ப கவலை அந்த அம்மாவுக்கு. என் புருஷன் ரசிக்கப்படணும் ரொம்ப கவலை. அந்த அம்மா நல்லா ஆராதிக்கிற அம்மா. கவனிங்க, நான் சொல்ற கதையை கவனிங்க, உண்மை நடந்த ஒரு கதை. அந்த அம்மாவுக்கு ரொம்ப வாஞ்ச, சபைய ஒரு நாளும் மிஸ் பண்ணாது, ஒரு நாளும் சபைய என்ன செய்ய தடை பண்ணாது. அந்த அம்மா நல்ல வாஞ்சி உள்ள ஒரு அம்மா. வீட்டுக்காரர் டெய்லியும் திட்டுவார், இப்படி பேய் மாதிரி குதிக்கிறிய, ஐயோ இப்படி ஒரு பேயை கல்யாணம் பண்ணிட்டேனே அப்படின்னு அவரு அவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த அம்மா அப்படி வீட்டுல துதிக்கும், சபைக்கு வந்தாலும் துதிக்கும், பாடும், நல்ல ஆராதிக்கும், நல்ல அபிஷேகத்துல அந்நிய பாஷையில பேசி நல்ல ஆவியில நிரம்புகிற ஒரு விசுவாசி. ஒரு நாள் அந்த அம்மா வீட்டுல கிச்சன்ல வேலை செஞ்சும் போது கத்திரிக்காய் வெட்டிட்டு இருக்கும் போது அந்த அம்மாவுக்கு ஆவியானவர் நிரப்பப்பட்டார். அந்த அம்மா ஜெபம் நல்லா துதிச்சு கொண்டே இருக்கும்போது பாட்டு பாடிட்டே இருந்தது. அவர் அந்த ரூம்ல இருந்து கத்துறாரு, அட காலத்தை நிறுத்து, ஏண்டி இப்படி சத்தம் போட்டு பாடுற, நிறுத்துனாரு. இந்த அம்மா நிறுத்துறமா இல்ல, நிறுத்துன்னு சொல்லும் போதெல்லாம் இந்த அம்மா அதிகமா வாய்ஸ் அதிகமா வருது. வால்யூமை குறைக்கவே முடியல. டிவி வால்யூமை குறைக்கலாம், ஆனா இவங்க துதிக்கிற வாய் என்ன செய்ய முடியல, குறைக்கவே முடியல. அவரு கத்தி பார்த்தாரு, திட்டி பார்த்தாரு, அவரு பேய நிறுத்து, அட கழுத நிறுத்து அப்படிலாம் சொல்லி பார்த்தா நிறுத்துற மாதிரி இல்ல. இவரு நம்ம பெட்ரூம்ல உட்கார்ந்து ஹால்ல உட்கார்ந்து மனுஷன் கிச்சன்ல போயிட்டாரு. கிச்சன்ல போய் அந்த அம்மாட்டா, அட நிறுத்தி, ஏன் இப்படி கத்துற, சர்ச்சில் போய் துதி, சர்ச்சில் போய் நீ பாரு, வீட்டுக்குள்ள ஏன் இவ்வளவு சத்தம் போடுற அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. இந்த அம்மா கத்திரிக்காய் வெட்டும் போது கத்துடைய ஆவியான அந்த அம்மா நிரப்ப ஆரம்பிச்சாரு. இந்த அம்மா கத்திரிக்காய் வச்சுட்டு துதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிச்சன்லயே துதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமா துதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவருனால என்ன பண்றன்னு தெரியல, ஓடி போய் கைய பிடிச்சிட்டார். சோத்திரம். அப்படியாவது இந்த அம்மா என்ன செய்யும்,
நிறுத்தின்னு சொல்லி போய் ஓடி போய் கையை பிடிச்சி நிறுத்துடி நிறுத்துடி நிறுத்துடினாரு. இவரு நிரப்ப ஆரம்பிச்சுட்டாரு. நிறுத்து 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 இவரு சொல்லி போய் இவருக்குள்ள ஆவியானவர் நிரப்ப ஆரம்பிச்சாரு. 2 பேரும் சேர்ந்து துதிச்சு 2 மணி நேரம் அந்த கிச்சன்ல துதிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த வாரத்துல புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சபையில போய் துதிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அம்மா ஒண்ணும் பண்ணல, என் புருஷனை ரட்சியும் என் புருஷனை தொடும், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு புருஷன் இப்படிப்பட்ட மனுஷன் அப்படிலாம் சொல்ல அந்த அம்மா செய்ய வேண்டிய வேலையை ரெகுலரா செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த வீடு பச்சையா இருந்தது, இலை பச்சையா இருந்தது. மழை தாழ்ச்சியான வருஷங்களிலே தப்பாமல் கனி கொடுத்தது. ஹல்லேலூயா. இனி எந்த தடையும் சொல்ல முடியாது, இனி யாரும் தடை போட முடியாது. கர்த்தரை அப்படி ஆதாயப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. என் புருஷன் ரட்சிக்கப்படலையே, என் புருஷன் சந்திக்கப்படவே இல்லையே, என் புருஷன் மனம் மாற மாட்டானே, இந்த கஞ்சா போறதை நிறுத்த மாட்டானே, இந்த பீடி குடிக்கிறத நிறுத்த மாட்டானே, இந்த குடிக்கிறத நிறுத்தவே மாட்டானே, ஐயோ இப்படி ஒரு மனுஷனை என்னதான் பண்றது? இதுக்கெல்லாம் காரணம் கலைஞர் தான். ஆமா, டிஎம்கே தான் காரணம். இவனுக்கு ஓட்டு போடக்கூடாது, இவன் தான் கஞ்சாவை பெருக்கி விட்டான், அவன் குடியை பெருக்கி விட்டான் அப்படின்னு நம்ம பார்த்து வேற எங்க திருப்பி விட்டுறது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆமா, அல்லேலூயா. பாருங்க, சோத்திரம். வாசிங்க, நான் சொல்ற வசனத்தை சத்தமா வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1, 2 சீக்கிரம் வாசிங்க. அந்தபடியே மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதகமின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்துவார்கள். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. மனைவிகளே, மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. அவர் தண்ணி போடுற புருஷன் இருந்தாலும் பரவாயில்ல, புருஷன் கீழ்ப்படியணும். அவன் சொல்லுங்க. ரட்சிக்கப்படல, என் புருஷன் ரட்சிக்கப்படல, என் புருஷன் ஆண்டவர் அறியல, என் புருஷன் இன்ன வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியல, யாராலும் திருத்த முடியல, நான் பாஸ்ட் சொல்லி சடந்தே போயிட்டேன், பாஸ்ட் ஜெபம் பண்றதே இல்ல அப்படிங்கறத கொஞ்சம் நிறுத்திட்டு நான் சொல்ற வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. புருஷருக்கு கீழ்ப்படிங்க. அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதகமின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்கிறார். யார? புருஷன். ஆமென் சொல்லுங்க. உங்க மனைவி ரட்சிக்கப்படலைன்னா, ஆமா, நீங்க முதல்ல வசனத்திற்கு ஆண்டவர் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பயபக்தியோடு கூட கற்புள்ள நடக்கையோடு கூட நீங்க வாழ்ந்தீங்கன்னா, நீங்க டீச் பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லாமையே உங்க வாழ்க்கையை பார்த்து அவர் மனம் திரும்புவாராம். யாருடைய வாழ்க்கையை பார்த்து? யாருடைய வாழ்க்கையை பார்த்து? பக்கத்து வீட்டுக்கார அம்மா வாழ்க்கையை பார்த்தா? நம்ம வாழ்க்கைய நல்ல வாழ்க்கைய பார்க்கணும். வசனத்தின்படி நடக்கிறாய் வா, இவ ஏசாமிக்கு உண்மையான பிள்ளை அப்படின்னு யார் பார்க்கணும்? இவ உண்மையான கற்புள்ள புள்ள, பரிசுத்தம் உள்ளவ, இவ எந்த கேடுபாடு இல்லாத பொம்பளை அப்படின்னு யார் பார்க்கணும்? உங்க வீட்டு புருஷரெல்லாம் எங்களுக்கு நிறைய சாட்சி சொல்றாங்க. ஏன்னா உங்க வீட்டு புருஷனுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? அடிக்கடி நாங்க மீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். போன வாரம் கூட அருமையான அந்த தாயார் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வீட்டுக்காரர் இது வரைக்கும் நான் பார்த்ததுல, பார்த்திருக்கேன், யாருன்னு தெரியல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போன வாரம் பார்த்தா நல்லா எனக்கு பழக்கமான ஆளு. என்ன ஆமேன்னு வரமாட்டி? அல்லேலூயா சொல்லுங்க. இனி அவட்ட நான் விசாரிப்பேன்ல, உங்க வீட்டு அம்மா எப்படி? உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன ஆமேன்னு வரமாட்டீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஜாமான் வாங்குற கடைக்கு தான் அவருங்க வர்றாரு. நிறைய பேர் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. என்ன ஆமேன்னு வரமாட்டீங்க? இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னு முதல் வேலை என்னை பத்தி பாசட்ட போட்டு கொடுத்துறா சாமி, உனக்கு என்ன வேணா கரிமீன் வச்சு தரேன்னு சொல்லி இன்னைக்கே போய் கரெக்ட் பண்ணிடாதீங்க. ஹலோ, ராமேன்னு சொல்லுங்க. ஆமே. ஆனா உங்க புருஷன்மார் ரொம்ப தங்கமானவர்கள் தெரியுமா உங்களுக்கு? உண்மையா சொல்லுவாங்க. நிறைய நேரம் சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படி என் வீட்டு அம்மாவை சமாளிக்கிறீங்க? நான் சொல்லுவேன், ஒரு வீட்டு அம்மாவையா நான் சமாளிக்கிறேன்?
என் சர்ச்சுக்கு வந்தேன்னா ஏகப்பட்ட அம்மாமாருக்கு இருக்கா, ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு ரகங்கள் இருக்காங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உங்கள் நடக்கையினாலே போதகமின்றி நீங்கள் அவர்களை என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்த முடியும். நான் தெரியுமா, நான் எப்படி வாழ்றேன் தெரியுமா, நான் எப்படி ஜீவிக்கிறேன் தெரியுமா, அப்படிலாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஒன்னும் பேச வேண்டாம். உங்க வாழ்க்கைய கர்த்தருக்கு நீங்க சிறப்பா நடத்தி, நீங்க உங்க வாழ்க்கைய தேவனுக்கு உண்மையா செய்யுங்க. உங்க வாழ்க்கைய பார்த்து அவர்கள் மனம் திரும்புவாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப இதுவரைக்கும் அவர்கள் மனம் திரும்பலைன்னா காரணம் யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க புருஷன். சொல்லுங்க, உங்க புருஷன் ரட்சிக்கப்படாத காரணம் நீங்க தான். எல்லாம் சொல்லிட்டீங்களா? பக்கத்துல பார்த்து நல்லா சொல்லுங்க, உங்க புருஷன் ரட்சிக்கப்படாதற்கு காரணம் நீங்க தான். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, தலையை திருப்பிட்டாங்க. ஆமே. அவர் உங்க வாழ்க்கைய பார்த்து, உங்க நடக்கைய பார்த்து அவர்கள் அலையில் என்ன செய்வாங்க? மனம் திரும்புவாங்க, ஆதாயப்படுவாங்க. அவங்க தேவனுடைய சமூகத்துல அவர்கள் அல்லேலூயா, அவர்கள் உங்களை மாதிரி தேடி வருவாங்க. நம்ம வாழ்க்கை தேவனுக்கு சிறப்பா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னில்தான் நான் சொல்றேன், அவருக்கு ஜெபம் பண்றதை நிறுத்துங்க. இத்தனை நாள் ஜெபம் பண்ணி உங்க ஜெபம் எல்லாம் வேஸ்டா போச்சு, கூரைக்கு மேல கூட போகல. இன்னைக்கு சொல்றேன், என்னமத்தில் ஆண்டவர் அப்படி பேச விரும்புறாரு. இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கைய சரியா ஆண்டவருக்கு உண்மையா நடத்தி பாருங்க. நீங்களே இன்னும் பாக்கு போடுறத நிறுத்தல, நீங்களே இன்னும் வெத்தலை பாக்கு போடுறத நிறுத்தல, இன்னும் நீங்க குடிக்கிறத நிறுத்தல, இன்னும் புகை ஊடுறத நிறுத்தல, இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிறீங்க. சபைக்குள்ள வந்தாலும் சில பேர் கெட்ட வார்த்தை பேசுறாங்க. நான் இனி எல்லாம் விசாரிச்சுட்டு வந்திருக்கிறேன். கேமரா செட் பண்ணலான் இருக்கிறேன். இப்ப லேட்டஸ்ட் கேமரா வந்திருக்குதா, நீங்க பேசுனது அப்படியே அங்க ரெக்கார்ட் ஆகும். முதல்ல நம்ம மூஞ்சிகள் தான் கேமரா ரெக்கார்ட் ஆகும். இப்ப பேசுனதே ரெக்கார்ட் ஆகுமா? பின்னாடி மூணு கேமரா வைக்க போறோம். மூணுமே பேசுறது ரெக்கார்டு பண்றதுக்கு. கேமரா வைக்காமயே நான் இவ்வளவு விஷயத்த கறந்துட்டேன்னா, கேமரா வைக்காம எவ்வளவு விஷயத்த என்னால கறக்க முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்குள்ளேயே பல விஷயம் இன்னும் மாறல. சபை வளாகத்துக்குள்ளேயே நம்முடைய கேரக்டர் இன்னும் மாறல. எப்படி நம்ம தப்பாமல் கனி கொடுக்க முடியும்? ஏன் இந்த வெயில் நம்மை அழிக்குது? ஏன் இந்த பாடு, இந்த சூழ்நிலை ஏன் நம்மளை காய்ந்து போக பண்ணுது, உலர பண்ணுது, ஏன் உருவழிந்து போக பண்ணுகிறது? காரணம் என்ன? நம்ம தேவனோடு இன்னும் சரியா நாட்டப்படாத ஜீவியம். இன்னும் நல்லா சரியா பாட தெரிய மாட்டேங்குது, ஜெபிக்க தெரிய மாட்டேங்குது. ஆமே. நல்ல இன்னொரு பரிசுத்த ஜீவியம் இல்ல. நிறைய பேருக்கு அந்நிய பாஷை இல்ல, வேற பாஷை தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அப்ப நம்முடைய வாழ்க்கை மாறணும். சோத்திரம். ரெண்டாவது சோத்திரம், தேவனுக்காக செயல்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, தேவனோடு நாட்டப்படணும். ரெண்டாவது தேவனுக்காக செயல்பட வேண்டும். சோத்திரம். இப்படி சொல்றேன், தேவ மனுஷருக்காக உங்க செயல்பாடு அதிகமா செயல்படணும். தேவனுக்காகவும் தேவ மனுஷருக்காகவும் உங்களுடைய வேலைகளை, உங்க காரியங்களை செயல்படுத்தணும். உலகத்துக்காகவும் உலக காரியத்திற்கு அதிகமா செயல்படுறோம். ஆனா தேவனுக்காகவும் தேவ காரியத்திற்காகவும் அதிகமா நம்முடைய செயல்பாடு இருக்கும்னா, உஷ்ணம், பாடு, வெயில் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு உதாரணமா ஒரு சம்பவத்தை சொல்றேன், வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவருக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரத்திலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். நல்லா கவனிங்க. ஒரு உஷ்ண வேலையில, மத்தியான வேலை நினைக்கிறேன்,
உஷ்ண வேலையில வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா காரியம் முடிச்சுட்டு வீட்டுல ஓய்வெடுத்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது 3 புருஷர்கள் அந்த வழியா போறாங்க. அவங்க வேற எங்கேயோ போறாங்க. கவனிங்க, ஒரு உஷ்ணம், ஒரு வெயில், ஒரு பாடு, ஒரு சூழ்நிலை மத்தியில ஒரு தேவ மனுஷன் எப்படி செயல்பட வேண்டும் என்று இந்த வேதத்தில் வாசிக்கப்போம். கவனிங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அது பெண்களுக்கு விசேஷமாக இந்த விஷயம் ரொம்ப ஒரு காரியம். சொல்றேன், கவனிங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வீட்டு சமையல் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய சமையல் முடிஞ்சாச்சு, வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு தொடச்சு கிடைச்சு எல்லாம் முடிச்சுட்டு உட்காரும் போது 3 புருஷர்கள் அந்த வழியா போனாங்களாம். புருஷன் மனைவிக்குள் இருக்கிற ஒரு காரியம் தான் இந்த வேதத்துல வாசிக்கிறோம். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்னா நம்ம வேத பகுதியில் வாசிக்கிறோம். அப்போ அந்த வழியா 3 புருஷர்கள் போறாங்க. அப்ப ஆபிரகாம் என்ன செய்யறாங்க, எழுந்து போய் அந்த 3 புருஷர்களை பார்த்து, சோத்திரம், நீங்க இந்த வழியா போகிறத நான் தூரத்திலிருந்து பார்த்துட்டேன், சோத்திரம், அதனால என் கண்கள் உங்க கண்களுக்கு தயவு கிடைச்சதுன்னா நீங்க எங்க வீட்டை விட்டு போக கூடாது, எங்க வீட்டுக்கு வரணும்னு கேட்கிறார். சாரல் அங்கிருந்து திட்டிருப்பா, ஆடா படுவாய் போன மனுஷனே, அவங்க போனா போகட்டுமாடா, இப்பதாண்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து ஓய்வா உட்கார்ந்து இருக்கிறோம், போற மனுஷனை யாடி தடுக்க. நிறைய நேரங்கள்ல அது நடக்கும் பாருங்க. அப்போ 4ஆம் வசனம் சொல்லு, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்க கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்கள் திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். வீட்டுல சொட்டு ரெடியா வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியா? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது எங்க அப்பா ஞாபகம் வரும். யாராவது வீட்டுக்கு வந்துருவாங்க, எங்க அப்பா இருக்கலாரு, எங்க அப்பா ஐயோ வீட்டுல என்ன இருக்கு அதெல்லாம் அவருக்கு என்ன செய்யாத. எங்க அம்மா கூப்பிட்டு, அப்ப 2 டீ கொண்டு வா, ஜூஸ் கொண்டு வா, வீட்டுல சக்கரை இருக்குதா, டீ தூள் இருக்குதா, ஒண்ணுமே, பால் எவ்வளவு இருக்கு, சோத்து ஒண்ணுமே தெரியும், கொண்டு வாண்டுருவார். அது லேட் ஆக்கணும்னா அதுக்கு ஒரு சட்டம் போடுவார். இவ்வளவு நேரமா போட்டுட்டு இருக்கிற டீயும் பாரு, உள்ள கிச்சன்ல போராட்டம் பெண்களுக்கு தான் தெரியும் பாரு. ஆமே. இப்ப இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு பாருங்க, ரோட்ல போகிற 3 புருஷர்களை தடுத்து நிறுத்தி உட்கார வச்சு, இந்த காலத்து மாதிரி தோசையும் இட்லி ஈஸியா சுட்டலாம், அந்த காலத்துல அப்பம் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஹலோ, இன்னைக்கு இட்லியும் தோசையெல்லாம் சப்பாத்தில ரெடிமேடா கூட வந்துருச்சு, இல்லாட்டி கொட்டலையா வாங்கி தந்துடலாம். ஆவேன்னு சொல்லுங்க. நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் நிறைய பேர் கோட்டல சாப்பிட்ட கேஸ் எல்லாம் இங்க இருக்கிறீங்க. இதப்பறம் பாஸ்டுக்கு தெரியும் கேக்குறீங்களா? நான் சொல்றேன், நான் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆளுங்க சமையல் செய்யறதெல்லாம் ஒரு அது எளிமையா போச்சு. வீட்டுல புகையே வர்றதில்ல. அப்படின்னா வீட்டுல அடுப்பு எரியறது இல்ல, சில வீட்டுல கேஸ் வேற பிரச்சனை வேற, அது எதுக்கு வேஸ்டா வைங்க, போய் கடையில வாங்கி சாப்பிட்டுருவோம் அப்படின்னு வாழ்க்கையில ஓட்டுற கேஸ் நம்ம கேஸுங்க. அந்த ஆபிரகாம் அவர்கள் உட்கார வச்சுட்டு சொல்றாரு, அப்பம் கொண்டு வரேன், அப்பம் சுட்டு கொண்டு வரேன்னு சொல்ல, அப்பம் கொண்டு வரேன், நீங்க உட்காருங்கன்ட்டாரு. இப்ப இவரு போய் அப்பம் சுட்டு இவரு போய் கறி சமைச்சாருன்னா பரவாயில்ல, அப்பத்தை யார் சுட வைக்கிறாரு? பாட்டிய கிளவி. ஆமே. அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்துக்குள் சாரலிடத்தில் போய் சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு. வசனத்தை படிக்கும் போது தெளிவா, நான் எப்பவுமே ரொம்ப அது உன்னிப்பா படிக்கிற வழக்கம் உண்டு. மெல்லிய மாவுன்னா என்ன மாவு? மெல்லிய மாவுன்னா என்ன மாவு? அது கூட தெரியல பாருங்க. சலிச்ச மாவு. சலிக்கிற பழக்கமே இல்ல, அதனால தெரியல. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் 2-3 சல்லடை எங்க வீட்டுல இருந்துச்சு, இன்னைக்கு சல்லடை எங்க இருக்குன்னு தெரியல. எந்த மாவு எடுத்தாலும் சலிச்சு செய்ய வேண்டிய பழக்கம். இன்னைக்கு அந்த சல்லடியே காணாம போயிருச்சு, கடையில விக்கிறாங்களான்னு தெரியல. அப்ப ஆபிரகாம் போய் சாலாட்ட சொல்றா, மெல்லிய மாவு எடு அப்படின்னா சலிச்சு எடு மாவ. அப்புறம் எத்தனை படி மாவு? 3 படி மாவு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், அந்த 3 படி மாவுன்னா எத்தனை கிலோ? ஆடாடாடா பெண்களே, உங்களுக்கு எல்லாம் கோடி கும்பிடு போடணும். 3 படினா எத்தனை மாவு பாருங்க. 3 கிலோங்கிறாங்க, யாரோ பின்னாடி எத்தனை 2, யாரோ 6 கிலோங்கிறாங்க. பாருங்க மாவு போய் இன்னைக்கு போய் முதல்ல ஒரு படினா எவ்வளவுன்னு முதல்ல அந்த காலத்து படி ஒரு படினா எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்குங்க பெண்களே.
நான் சொல்லித்தரேன். எதுக்கு உங்களுக்கு ரிஸ்க், நானே சொல்லித்தரேன். 3 படி மாவுன்னா 4.5 கிலோ. அப்படின்னா ஒரு படிக்கு 1.5 கிலோ. ஒரு படிக்கு. அந்த பழைய படிலாம் பார்த்திருக்கீங்களா? பழைய படி பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு நம்ம தலை உள்ள போயிடும். இவ்வளவு நீளத்துல இருக்கும், அவ்வளவு அகலமா இருக்கும். சார் ஒரு படியில 1.5 கிலோ பிடிக்கும். அது அரிசி ஆகட்டும் மாவாகட்டும், ஒரு படியில எத்தனை பிடிக்கும்? 1.5 கிலோ. நான் அளவுகள் எல்லாம் ஆராய்ந்துதான் சொல்றேன். நான் வாயில வந்தது சொல்ல. ஆமே. 4.5 கிலோ மாவை எத்தனை வயசு பாட்டி? அது கூட தெரியலையா? 17வது அதிகாரத்தை வாசினா 90 வயசுன்னு போட்டிருக்கு. 90 வயசு பாட்டி எத்தனை கிலோ மாவை பிணையறாங்க? நம்ம எத்தனை கிலோ மாவு பிணையிறோம்? 1/2 கிலோ மாவு பிணையிருக்கு வழி இல்லாம தான் நேத்து கூட நான் கடைக்கு போனேன். அப்படி சொன்னா 2 பாக்கெட் சப்பாத்தி பாக்கெட் கொடுங்கறான். அப்ப உடனே எனக்கு அந்த அம்மா வீட்டம்மா தானே வந்துச்சு. அல்லேலூயா. வீட்டுல இருக்கிற 4 பேருக்கு 10 சப்பாத்தி தேய்ச்சி சுடுறதுக்கு முடியலன்னா சாராளமா 4.5 கிலோ மாவு பிணைஞ்சிருக்கு. சலிச்சிருக்கு. 4.5 கிலோ மாவை சலிச்சிருக்கு. 4.5 கிலோன்னு கிட்டத்தட்ட 5.5 கிலோ மாவு எடுத்து அதை 4.5 கிலோவா சலிச்சிருப்பாங்க. ஏன்னா வேஸ்டே கிட்டத்தட்ட 1 கிலோக்கு மேல போயிருக்கும். ஆமே. யாருக்காக செய்யறாங்க? தேவ மனுஷனுக்காக. தன் புருஷன் சொல்றான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சு சண்டை ஓடாம தேவ மனுஷனுக்காக அங்க செயல்படுறாங்க. வீட்டுல ஏகப்பட்ட வேலை முடிச்சிருக்கு. இப்பதான் முடிஞ்சிருக்கு. டயர்டா இருந்திருக்கும், சோர்வா இருந்திருக்கும், பலவீனமா இருந்திருக்கும். அதெல்லாம் பொறுப்படுத்தல. தன் புருஷன் சொல்லிட்டாரு. 3 பேர் வந்திருக்கிறாங்க, தேவ மனுஷன் வந்திருக்கிறாங்க, அவருக்கு செய்யணும் அப்படிங்கறதை யோசிக்காமல், சிரமம் பார்க்காமல், அவர்கள் சோர்ந்து போகாம, பலவீனப்படாம 4.5 கிலோ மாவை பிணைஞ்சிருக்காங்க. நம்மளா இருந்தா 4.5 கிலோ மாவு எடுத்து புருஷன் மூஞ்சில் பட்டார்னு அடிச்சிருப்போம். உமக்கு அதான் அறிவு இருக்காயா? வந்தவங்களை காப்பி தின்னு வாங்கி கொடுத்து அப்படி அனுப்பாம எதுக்குயா வீட்டு வாசல் கூட்டிட்டு வந்த? நீயே சுடியா அப்பத்த, நீயே சாப்பாடு வெய்யா, நீயே குழம்பு வெய்யா, நான் பக்கத்துல வரமாட்டேன். இப்பதான் எல்லா பாத்திரத்துல கழுவி தொடச்சு கிடச்சி கிளீன் பண்ணி ரெடியா வச்சு தூங்கலான்னு போற நேரத்துல ரோட்ல போன புருஷன் நீ எதுக்கா கூட்டு வந்த? ஹலோ. அன்னைக்கு வீட்டுக்குள்ள கிச்சன்ல பயங்கர சண்டையா இருந்திருக்கும். இதே நம்ம ஊரா இருந்தா. சாராளம்மா ஒரு வார்த்தை சொல்லல. ஐயோ அப்படியா? அப்ப 4.5 கிலோ என்ன 8.5 கிலோ இருந்தாலும் நான் பிணையிறேன், கொண்டு வாயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அதை பிசைஞ்சு அப்பம்னா ஒரு அப்பமே 1 கிலோ இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஆமா. சோத்திரம். நானும் கொல்கத்தா போயிருந்தேன் பாருங்க போன வருஷத்துல. எனக்கெல்லாம் ஒரே ஆசை, அங்க போய் சப்பாத்தி சாப்பிடணும் ரொம்ப ஆசை. ஏன்னா நார்த்து சப்பாத்தி அவ்வளவு சூப்பரா இருக்குமா, பெருசா இருக்குமா. ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாவே வயிறு நிறைஞ்சிடும். அந்த ஆசையில போனா நம்ம ஊர் சப்பாத்தி விட கேவலமா இருந்தது. லைவ் வேற பாக்குறாங்கன்னு தெரியல. காரணம் என்னன்னா அவங்க நம்ம ஊருக்காரங்க, அவங்க இதே அங்கலக்குறிச்சிக்காரங்க. நான் பக்கத்துல பாஸ் என்ன பாஸ், நான் நம்ம ஒரு சப்பாத்தி வந்திருக்கு, நான் அந்த பெரிய நினப்புல வந்தேன் பாஸ். பேசாம சாப்பிடுதான் சப்பாத்தி நல்லா இருந்துச்சு. ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பெரிய சப்பாத்தி, அந்த நார்த் சப்பாத்தி கிடைக்கல. அப்ப ஒரு அப்பம் அப்படின்னா ஒரு அப்பம் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடும். அப்போ அவ்வளவு பெருசா தட்டணும், அதை தேய்க்கணும், அதை சுடணும். எண்ணெய் ஊத்திலாம் சுடக்கூடாது, அது அடுப்புல வச்சு சுடணும். சோத்திரம். அப்பம் சுடு அப்படிங்கிறார். சோத்திரம். அது ரெடி பண்றதுக்கு பல மணி நேரம் ஆகும். சும்மா சாதாரண விஷயம் இல்ல. சோத்திரம். கடையில வாங்கிட்டு வந்து 4 இட்லி மாவு எடுத்து ஊத்துறது ஈஸி. கடையில பாக்கெட் சப்பாத்தி பாக்கெட் வந்து சுட்டு எடுத்து சாப்பிட ரொம்ப ஈஸி. சோத்திரம். பாருங்க, அதை சுட்டு, அது மட்டும் இல்ல, ஆபிரகாம் ஆட்டு மந்தைக்கு ஓடி நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில கொடுத்து அதை கிளீன் பண்ணி அதை சீக்கிரமா அதையும் சமைக்கிறார். எதைங்க? எதை? கொளுத்த கன்று, கோழி குஞ்சல்ல, அது ஈச்சை சமைச்சிடலாம். ஒரு கொதியில கோழி வந்துடும். மட்டன் அப்படி வேகாது. அது அந்த காலத்து மட்டன் எப்படி இருந்தோ தெரியல, இந்த காலத்து மட்டனே வேக மாட்டேங்குது. அந்த காலத்து மட்டன் எப்படி இருந்ததோ
ஒரு ஆமென். ஒரிஜினல் அன்னைக்கு இருந்த அல்லேலூயா அதெல்லாம் ஒரிஜினல். இன்னைக்கெல்லாம் டூப்ளிகேட் வந்துருச்சு. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. கறியெல்லாம் இன்னைக்கு டூப்ளிகேட், அன்னைக்கெல்லாம் ஒரிஜினல். எந்த விஷம் கிடையாது. சோத்திரம். அப்ப கறி எவ்வளவு பிரஷா இருந்திருக்கும், எவ்வளவு அது ஹார்டா இருந்திருக்கும். அதெல்லாம் ஆபிரகாமுடைய வீட்டு குடும்பத்தார் அதை செய்தாக தேவ மனுஷனுக்காக செஞ்சார். உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ண நேரம், பகல் நேரம், போராட்ட நேரம், கஷ்ட நேரம், வீட்டுக்குள்ள குழந்தை இல்ல, வீட்டுல மகிழ்ச்சி இல்ல, வீட்டுல சமாதானம் இல்ல, வீட்டுல பயங்கர சண்டை இருந்திருக்கும். அந்த நேரத்துல தேவ மனுஷருக்காக சடைஞ்சாமல், சோர்ந்து போகாமல், உற்சாகமா சுறுசுறுப்பா செய்றாங்க. இப்ப அந்த அப்பத்தையும் அந்த அல்லேலூயா சாப்பிட்ட பின்பதாக அவர்கள் சொல்றாங்க பாருங்க 9ஆம் வசனத்துல, அவர்கள் அவளை நோக்கி உன் மனைவி சாராள். நல்லா கவனிங்க. இதே நம்ம அப்பம் சுட்டுருந்தோம்னா முன்னாடி போய் நம்ம தான் நின்று, சார் நான் தான் சார் சுட்டேன், இவர் சும்மா நின்று இருந்தார் சார். காப்பி நான் தான் வச்சேன், அவரு சும்மா தான் நின்னாரு. கறி கூட வேலைக்காரன் தான் கிளீன் பண்ணி கொடுத்தான், குழம்பு நான் தான் வச்சேன், இவர் சும்மா வாய் மட்டும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா சாரால் என்ன பண்ணல? சாரால் என்ன பண்ணல? முன்னாடியே வரல, வீட்டுக்குள்ள மறைந்து ஒளிந்து கூடாரத்துக்குள்ள ஒளிஞ்சு நிக்கிறா. தேவ மனுஷனுக்கு செய்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு சண்டை. நான் செய்யறது பாஸ்டுக்கு கண்டு தெரிய மாட்டேங்குது, இவ்வளவு செய்யற பாஸ்டுக்கு கண்ணு. ஆனா இந்த சாரால் கூடாரத்துக்குள் மறைஞ்சிருந்தா, தான் தான் செய்தேன், தான் தான் எல்லாமே படைச்ச, எல்லாம் உருவாக்குறது நான் தான் அப்படிங்கிறது வெளி காட்டாமல் இன்னும் மறைந்து நிற்கிறா. தேவ மனுஷனுக்கு செய்யப்பட்ட செயல்பாடுகள் தான் அவன் சந்ததிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. முகத்தை காட்டாம செய்யுங்க, பெருமை இல்லாம செய்யுங்க, பேர் பிரஸ்தாபம் இல்லாம தேவனுக்காக எல்லாம் செய்யுங்க, அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த ஊழியத்துல நிறைய பேர் செய்கிற காரியங்கள், நிறைய நேரங்கள்ல தேவன் நிறைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். சில டைம்ல நான் பேர் கூட சொல்ல மாட்டேன், அவங்க சொல்லியிருப்பாங்க, பாஸ்டர் என் பேரை யூஸ் பண்ணாதீங்க பாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் அதை காட்ட விரும்பல. தேவனுக்கா செய்கிற செயல்பாடுல நம்ம சோர்ந்து கூடாது. உடனே 10ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் உற்பத்தி கால திட்டத்தில் நிச்சயம் உன்னிடத்தில் திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசல் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைய கூட வெளியே வந்து பகிரங்கமா வந்து கேட்காம அதைய கூட காதால ஒளிஞ்சு நின்னு கேட்கிறான். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. நான் தான் கொடுத்தேன்னு சிலருக்கு தெரியணும், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சிலருக்கு தெரியணும். அதுல ஒரு பெருமை, அதுல ஒரு அதான் ஒரு பழமொழி சொல்லுவோம், மேய்க்கிறது எருமை. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லல. மேய்க்கிறது எருமை, இதுல போய் பெருமை. ஆமென் சொல்லுங்க. ஆமா அல்லேலூயா. தேவனுக்காக எல்லாவற்றையும் செயல்பாடுகளை உற்சாகமா செய்தவள் இந்த சாராள் ஆபிரகாம். ஆனா அது வெளியே காட்டல. அதான் நான் சொன்னேன், உஷ்ண நேரத்தில், பாடு நேரத்தில், உபத்திரவ நேரத்துல அவர்கள் தேவனுக்காக செஞ்சாங்க. அவங்களுக்காக யோசிச்சு செய்யல, அவங்க நினைச்சு அவங்களுடைய மாமிசத்தை பார்த்து செய்யல, தேவனுக்காக செய்தாங்க. அவங்களை சிந்திச்சுட்டாங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க, இவங்களை ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கா. தேவ மனுஷன் சொல்றான், அடுத்த வருஷம் இதே காலத்துல நான் வருவேன், அப்பொழுது உன் கையில் ஒரு குமாரன் இருப்பா. சில டைம்ல உங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதத்தை கரங்களை பார்க்காத காரணம், நீங்க தேவனுக்காக செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. தேவனுக்கு ஒரு வேலையை செய்யறதுக்கு, தேவனுக்காக ஒரு காரியம் செய்வதற்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. அது வர வர நிறைய பேர் ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை வருஷம் நானெல்லாம் செஞ்சாச்சு, இனி நான் செய்ய முடியாது, என் சரீரம் எல்லாம் செத்து போகுது. ஆமென் சொல்லுங்க. இன்னும் நாங்கெல்லாம் இதெல்லாம் இழுத்து போட்டு செய்ய முடியாது, பல வருஷமா நாங்க தான் செய்யறோம், வேற யாரும் செய்யறது இல்ல, செஞ்ச நாங்க மட்டும் தான் செய்யறோம். சாரால் அப்படி சொல்லல, நான் தான் செய்யணுமா, இவ்வளவு நேரம் வீட்டுல செஞ்சாச்சு, இன்னும் அந்த தேவ மனுஷனுக்காக செய்யணுமா, அப்படிலாம் சொல்லல, நான் செய்யறேன்.
இந்த பிரசங்கம் படிக்கும்போது எனக்கு யோசனை, உங்க ஒவ்வொரு கையில ஒரு 4 கிலோ மாவு எடுத்து குடிச்சு பிணைன்னு சொல்லலாமோன்னு யோசனை வந்துச்சு. ஹல்லேலூயா. 4 கிலோ மாவு இதுக்கு ஒரு 1/2 கிலோ மாவு எப்படி பிணைறீங்கன்னு பார்ப்போம். ஆசீர்வாத ஆட்ட மாவு ஒரு 6 கிலோ வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு குண்டாவும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து பிணைங்கன்னு சொல்லி கொடுத்தா எப்படி பிணைறீங்கன்னு பாத்துடலாம். வாய் அத்தனை நேரம் அடிக்கிறீங்களே, மாவு பிணைங்கன்னு சொல்லி பார்க்கலாம்னு நினைச்சேன். என் கையில மட்டும் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா காலையில வாங்கிட்டு வந்திருப்பேன் 10 பாக்கெட் 20 பாக்கெட். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாய் மட்டும் அடிக்கிறது, பயங்கரமா பேசுற. தேவனுக்காக என்ன சாதிக்கிறோம், தேவனுக்காக என்ன செய்யறோம், சிரமப்படாம சங்கடப்படாம எந்த வேலையை நம்ம உற்சாகமா தேவனுக்காக செய்யறோம். அவர்கள் வாழ்க்கையில உஷ்ணம் பார்க்க முடியாது, அவர்கள் வாழ்க்கையில போராட்டத்தை பார்க்க முடியாது. அப்படி இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில பல நன்மைகளை அவர்கள் பார்ப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு, ஆமேன்னு சொல்லுங்க. நான் 4-5 காரியம் எழுதிட்டு வந்தேன், சோத்திரம். ஆனா ஒரு காரியம் மட்டும் சொல்லி முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல 3வது விஷயத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிங்க. 15, 7, 15, 16. ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள் வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இவர்கள் இனி தாகம் அடைவதில்லை. வெயிலாகிலும் உஷ்ணமாவதும் இவர்கள் மேல் படுவதில்லை. வெயில்னா பாடு உபத்திரம் சூழ்நிலை இவர்களுக்கு வர்றதில்லை. யாருக்கு வர்றதில்லை? தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் நிற்கிற, சேவிக்கிற, ஆராதிக்கிற, தொழுது கொள்கிற வாழ்க்கையில வெயிலும் உஷ்ணமும் தொடுவதில்லை. 3வது சொல்ல போறேன், தேவனை இடைவிடாமல் சேவிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனை இடைவிடாமல். தேவனை தேடுவதற்கு இடைவேளையே கிடையாதுங்க. சினிமா பார்க்கறதுக்கும் ஒரு இடைவேளை இருக்கு. நம்ம செய்கிற வேலை கூட காலை மதியம் இரவு என்கிற ஒரு இடைவேளை கூட இருக்கு. ஆனா தேவனை தேடுறதுக்கு இடைவேளையே கிடையாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இரவும் பகலும் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம், அதிலே 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு கைகள் குருத்தோலை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டே. பாருங்க, திரளான ஜனங்கள், திரளான கூட்டத்தார், பல பாஷைக்காரர்கள், பல கோத்திரத்துக்காரர்கள் எல்லாரும் இணைந்து தேவனை சோத்திரம் சேவிக்கிறார், ஆராதிக்கிறார், தேவனோடு நிற்கிறார்கள். சேவிப்பது என்பது ஆராதிப்பது. ஆமே, சேவிப்பது என்பது ஆராதிப்பது, அவரை வழிபடுவது, அவரை ஆமென் தேடுவது, அவரை சேவிப்பது என்பது ஊழியம் செய்வது. இடைவிடாமல் சிங்காசனத்தின் மத்தியில தேவனோடு ஆட்டுக்குட்டியானவருக்கு நடுவில் நின்று அவரை இடைவிடாமல் இரவும் பகலும் அவரை நிற்கிறவங்க தேவ சமூகம். நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாவே முடிய மாட்டேங்குது. முதல்ல எல்லாம் கீழே உட்கார்ந்து இருந்தீங்க, பாவம் ரொம்ப உங்களுக்கு எல்லாம் முதுகு வலிக்குன்னு சேர போட்டேன். இங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சிலருக்கு முடிய மாட்டேன். நல்ல சேர் வாங்கன்னு நினைக்கிறேன், ஜோம் பண்ணுங்க. சபையை கொஞ்சம் ஏசி எல்லாம் போடலான்னு ஆசையா தான் இருக்கு. இந்த குளிரே நம்மளால தாங்க முடியல. இப்பவே தூங்குறீங்க, வெயில் இவ்வளவு உஷ்ணு அடிக்கும் போதே சிலர் தூங்குறீங்க. இப்ப ஏசி எல்லாம் போட்டா ஒருத்தர் எழும்ப மாட்டீங்க போல இருக்கு. ஆமே, அல்லேலூயா. ஆவியானவருக்கு முன்பதாக இரவும் பகலும் அவர்கள் என்ன செய்துட்டு இருந்தாங்க? துதிச்சு கொண்டு அவர் பக்கம் நின்று தேவனை இரவும் பகலும் அவரை சேவித்துக் கொண்டிருந்தார். அவர்களோடு கர்த்தர் அவர்களோடு கூட வாசம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரு 2 மணி நேரம் தேவனோடு நம்மளால நிக்க முடியல, இருக்க முடியல. சோத்துறோம். எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா முடிப்பார், ஆமேன் போடுவார், எழுப்பி நிக்க வச்சு ஜெபம் பண்ணுவாரு. ஆமா, வாட்சியை பாக்குறோம், நேரத்தை பாக்குறோம், காலத்தை பாக்குறோம். அப்படி இப்படி பார்த்து நம்ம தண்ணியை குடிக்கிறோம், வெளியே போய் இறக்குறோம், அதை பாக்குறோம், இதை பாக்குறோம். அப்படி இப்படி நேரத்தை போக்க பாக்குறமே தவிர, ஆனா தேவ சமூகத்துல அப்படி கிடையாது, பரலோகத்துல அப்படி கிடையாது. ஹலோ, வாய்ப்பே இல்லை. ஜன்னல் கூட கிடையாது, உட்கார்றதுக்கு நேரம் கிடையாது, தண்ணி குடிக்க நேரம் கிடையாது. அங்க பசி இருக்காது, பட்டினி இருக்காது, ஒண்ணும் இருக்காது. பாருங்க எப்படி எல்லாம் உங்களை கொண்டு போய் சேர்த்து உங்களை ஆராதிக்க வைக்க போறோமோ தெரியல. நீங்க ஆராதிக்க முடியாம இருக்கவே முடியாது, வேலையா தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கான பயிற்சி தான் இந்த பூமியில சபை. இங்க எந்த அளவுக்கு நம்ம தேவனை சேவிக்கிறோமோ ஆராதிக்கிறோமோ, தேவனை இடைவிடாமல் சேவிக்கணும், ஆராதிக்கணும். 10ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமையின் சிங்காசனம் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானுக்கும் உண்டாவதா என்று ஆர்ப்பரித்தார்களாம். இங்க சில பேர் ஆர்ப்பரிப்பாங்க, சில பேர் ஆஃப் ஆயிட்டே இருப்பாங்க. ஆப்பாயில் நிறைய சாப்பிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஆப்பாயில் சாப்பிடாதீங்க, நிறைய ஆப் ஆயிருக்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க, ஆராதிக்கிறது இல்ல, வாயை திறந்து துதிக்கிறது இல்ல. அவர்கள் ஆர்ப்பரித்து தேவனை துதிச்சாங்களாம். எங்க தேவன் மகிமை உண்டாவதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கும் சிங்காசனத்தின் நடுவில் இருக்கிற தேவனை நினைத்து கர்த்தரை ஆர்ப்பரித்து துதிச்சாங்களாம். அவர்களுக்குத்தான் உஷ்ணம் வராது, வெயில் அவங்க மேல படாது, அவர்கள் கண்ணீர் யாவும் அவருக்கு துடைக்கப்படும், அவங்க வேதனை எல்லாரும் மாற்றப்படும். சும்மா வந்து உக்காந்துட்டு பேனை பார்த்துட்டு அவன் சொரிஞ்சு சொரிஞ்சு பேன் எடுத்து சொரிஞ்சு சொரிஞ்சு பேனை கொண்டுட்டு சொரிஞ்சு சொரிஞ்சு வாழ்ந்துட்டு, என்னடா பாஸ்டர் இதையும் விட மாட்டாரு கேட்டீங்களா? சபைக்குள்ள எப்படி இருக்கிறான்? ஹல்லேலூயா. சேர்ல சாஞ்சு உட்கார்றது, அப்புறம் நிமிர்ந்து உட்கார்றது, அப்புறம் அப்படி உட்கார்றது, இப்படி உட்கார்றது, இதை புரட்டுறது, அதை புரட்டுறது. ஆமா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, முந்தானிக்கு விழுந்துட்டே இருக்கு, முக்காடு விழுந்துட்டே இருக்கு, எடுத்து போடவும் எடுத்து போடவும். ஆமா, சிலர் கட்டி வச்சிருக்கிறா, கட்டுனதே நிக்க மாட்டேங்குது சிலருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பதாக இடைவிடாமல் தேவனை ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார். அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அதனாலதான் வசனம் சொல்லுது, தூதர்களுக்குன்னு ஒரு வசனம் இருந்தது, தலை முதல் கால் வரைக்கும் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒண்ணு அப்படி எல்லாம் மூடப்பட்டிருக்கு. எதை நீங்க சொருக வேண்டாம், எதை கரெக்ட் பண்ண வேண்டாம், எதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், எதை நீங்க பார்க்க வேண்டாம், ஃபுல்லா மறைக்கப்பட்டிருக்கு. தேவ சமூகத்துல போகிறவர்களுக்கு அப்படித்தான் சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அதே நம்ம ஒவ்வொரு வசனம் வாசிக்கணும். 11ஆம் வசனம் சொல்லுது, சோத்திரம், சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டாங்களாம். ஆமென் சொல்லுங்க. அப்படி தேவனை பணிந்து, அப்படி தேவனை ஆராதிச்சு கொண்டிருந்தாங்க. அவர்களுக்கு தான் உஷ்ணம் வராது, அவர்களுக்கு வெயில் பாதிக்காது, அவர்களுக்கு இந்த பாடு உபத்திரமும் அதை மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. 12ஆம் வசனம் சொல்லுது, எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலம் உண்டாவதாக என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார். எல்லா கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கு தான், நான் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அவருதான் என்று சரண்டராய் கர்த்தரை தேவனுக்கு செலுத்தி தேவனை துதிச்சாங்க. தேவனை சேவிப்பதுதான், நம்மளை கொடுப்பதுதான் சேவிப்பது, ஆராதிப்பது, தேவனை நம்ம கொடுப்பதுதான். ரோமர் 12:1 அதான் வாசிக்கிறோம். தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் அல்லேலூயா ஆராதனை. இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமா? சோத்திரம். தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்க வேண்டும். எல்லாரும் எழும்பி நிற்போமா தேவ சமூகத்துல? ஆமேன். வெயில் ஏறின போது உலர்ந்து போன வாழ்க்கை, உருகி போன வாழ்க்கை, உருவழிந்து போன வாழ்க்கை, ஆமேன், உயிரற்ற ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை மாறணும்னா, இந்த ஜீவியம் மாறணும்னா, இந்த நிலை மாற வேண்டும் என்றால் தேவனோடு நாட்டப்பட வேண்டும். நான் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறேன்? எந்த உலகத்தில் நான் இருக்கிறேன்? யாரோடு இருக்கிறேன்? நான் தேவனோடு இருக்கிறேனா? கர்த்தரோடு இருக்கிறேனா? ஓ ஹல்லேலூயா. ஓ பக்தன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனோடு நாட்டப்பட்டவர்கள் எங்க தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். ஆமென். தேவனோடு நாட்டப்பட்டவர்கள், தேவனோடு நாட்டப்பட்டவர்கள், ஓ தேவனுக்காக செயல்படுகிறவர்கள் தேவை. அவர்கள் உஷ்ணத்தை பார்க்க முடியாது, அவர்கள் வெயிலை பார்க்க முடியாது, பாடுகளை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனுக்காக செயல்படுறோமா? தேவனுக்காக எப்படி செயல்படுகிறோம் யோசிச்சு பாருங்க.
தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கணும். தேவனை இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கணும், சேவிக்கணும். அவர்களுக்கு தான் உஷ்ணம் இல்லை, அவர்களுக்கு தான் பாடில்ல. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே